ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா மையமான பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜம்மு காஷ்மீர் முதல் மந்திரி உமர் அப்துல்லா மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். தற்போது இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பாவின் நட்பு அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வரையப்பட்ட புகைப்படங்களை ஜம்மு காஷ்மீர் போலீசார் வெளியிட்டுள்ளனர். மொத்தம் 6 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அஷிப் பௌஜி, சுலைமான் ஷா, அபுத் தல்கா ஆகிய மூவரின் விவரங்களை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தி ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.